Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தி. அருணாச்சல பிரதேசத்தில் 30 இடங்களுக்கு சீனா பெயர் வைத்தது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமொன்று அளித்திருக்கிறார். உங்கள் வீட்டின் பெயரை நான் மாற்றினால் அந்த வீடு எனக்கு சொந்தமாகுமா என்று ஜெய்சங்கர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் பிரிக்க முடியாத அங்கமாகவே திகழும் என்றும் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்திருக்கிறார். பெயரை மாற்றினால் எந்த விளைவும் ஏற்படாது, எல்லையில் நமது ராணுவம் காவல் காக்கிறது என்றும் அந்த பதிவில் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். அருணாச்சல பிரதேசத்தில் 30 இடங்களுக்கு சீனா பெயர் வைத்த விவகாரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார். அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. இன்று காலை சீனா 30 இடங்களுக்கு அவர்களுடைய சீன மொழியில் பெயர் வைத்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது ஜெய்சங்கர் ஒரு விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார். இந்த விளக்கத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்? தொடர்ந்து சீனா தன்னுடைய வரைபடங்களிலே அருணாச்சல பிரதேசத்தை சீனாவின் ஒரு பகுதியாகவே காட்டி வருகிறது. அதே போலவே அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு சீன பெயர்களை இட்டு அது தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதி என சொந்தம் கொண்டாட முயற்சி செய்கிறது. அருணாச்சல பிரதேசமே கூட தெற்கு திபெத் எனவும் சீனாவின் ஒரு பகுதி எனவும் சீன அரசுகள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றன. ஆனால் இதனால் எல்லாம் சூழல் மாறப்போவதில்லை எனவும் சீனா எல்லையிலே இந்திய ராணுவம் தனது நிலைகளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. லடாக் பகுதியில் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு இத்தகைய நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சமீபத்தில் கூட பிரதமர் நரேந்திர மோடி சேலா சுரங்கத்தை திறந்து வைத்தார். இந்த சேலா சுரங்கம் அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து அருணாச்சல பிரதேசம் வழியாக சீன எல்லை பகுதி வரை செல்வதற்கு ஒரு முக்கிய இணைப்பாக கருதப்படுகிறது. ராணுவம் மற்றும் இந்திய துணை ராணுவ படைகள் அந்த பகுதிகளுக்கு விரைவாக போய் சேர்வதற்கும் ரோந்து பணிகளில் ஈடுபடுவதற்கும் இது போன்ற சுரங்கங்கள் உதவியாக இருக்கும் என சுரங்கங்கள் மற்றும் சாலைகள் அந்த பகுதியிலே அமைக்கப்படுகின்றன. ஆகவே சீனா இது போன்ற பெயர் மாற்றங்கள் செய்வதால் எந்த விதமான மாற்றமும் நிகழப்போவதில்லை எனவும் அந்த பகுதி தொடர்ந்து இந்தியாவின் கட்டுப்பாட்டிலே இருக்கும் என்பதையே ஜெய்சங்கர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து இந்தியா சீனா ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் எல்லை பகுதிகளிலே நடந்து கொண்டிருக்கின்றன. இருந்த போதிலும் சீனா தனது ஆக்கிரமிப்பு முயற்சிகளை தொடர்ந்து செய்து வருவதாலும் அருணாச்சல பிரதேசத்தை சொந்தம் கொண்டாடி வருவதாலும் எல்லை பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமலே சிக்கலாகவே இருந்து வருகிறது. தொடர்ந்து அருணாச்சல பிரதேசத்தில் 30 இடங்களுக்கு சீனா தங்களது மொழியில் பெயரை வைத்த நிலையில் பெயரை மாற்றினால் எதுவும் நடந்துவிடாது என்று நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். அதற்கான விளக்கம் ஒன்றை அவர் அளித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.